ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தந்திருக்கின்ற தலையங்கம் அருள்பொழிவு திருப்பணி மேன்மை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரிய அழைப்பு. அருள்பொழிவு திருப்பணி மேன்மை பெறுவதற்கன்று பணிவிடை புரிய அழைப்பு. ஆர்டைன் மினிஸ்ட்ரி கால் டு சர்வ் நாட் ஃபார் க்ளோரி என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு நாம் பாடமாக படித்த பகுதி சார்ந்து உங்களோடு கூட சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 23, 22 மற்றும் 3வது வசனங்களை படிக்கின்ற போது, உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயம் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல உற்சாகமான மனத்தோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுநர்களாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தென் சூடான் நாட்டிலே பல ஆண்டுகளாய் உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டே இருந்தது. இந்த உள்நாட்டு போரிலே 2 கூட்டங்களாக நாடுகள் பிரியப்பட்டது. 2 நிலைமைகளில் நாட்டுக்கிடையிலே பெரிய போரினுடைய பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக மாறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாட்டிலே அமைதி என்பது இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது. அன்று 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் நாள் வேட்டிக்கன் சிட்டியில் இருக்கின்ற போப் பிரான்சிஸ் அவர்கள் அங்கு தெற்கு சூடானில் இருக்கின்ற 2 குழுக்களுடைய தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஏற்பாடுகளை செய்திருந்தார். உலகமே 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் நாள் உலகத்தினுடைய தொலைக்காட்சிகளில் எல்லாம் அது ஒளிபரப்பு செய்யப்பட்டது. போப்பாண்டவர் உலகத்தினுடைய தலை சிறந்த பதவிகளில் இருக்கின்றவர் அழைத்து என்ன காரியங்களை செய்ய போகிறாரோ சொல்ல போகிறாரோ என்று சொல்கிற காரியங்கள் எல்லாம் பரவலாக தொலைக்காட்சிகள் எல்லாம் விவாத பொருளாக பேசப்பட்டு கொண்டே இருந்தது. நண்பர்களே, ஏப்ரல் 11ஆம் நாள் போப் பிரான்சிஸ் அவர்கள் சுமார் 84 வயது மதிக்கத்தக்கவர் 2 கூட்டத்தினுடைய மக்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவளோடு கூட பேச ஆரம்பித்தார். பேசிவிட்டு அவர் அடுத்த கட்டமாக செய்த காரியம், அங்கிருக்கின்ற தலைவருடைய கால்களில் உலகத்தினுடைய தலை சிறந்த பொறுப்பில் இருக்கின்ற போப்பாண்டவர் உலகமே திரும்பி பார்ப்பதற்கு வாட்டிக்கன் சிட்டிக்கு நேராக கடந்து செல்வதற்கு உலகமெங்கும் இருக்கின்ற மக்கள் கடந்து செல்லுவார்கள். அங்கு சாமானிய மனிதர்களாக இருக்கின்ற தெற்கு சூடானில் இருக்கின்ற சில உள்நாட்டு தலைவர்களை சந்திக்க ஆரம்பித்தார். அவருடைய கால்களில் விழுந்து முத்தம் செய்தார். கண்ணீரோடு கூட வேண்டினார், நீங்கள் கிறிஸ்துவனுடைய தன்மைகளை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடைய தன்மைகளை தரித்துக் கொண்டு அழிவதற்காக அல்ல, மக்கள் வாழ்வதற்காக உங்களை மாற்றுருவாக்கங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அந்த மனிதன் வேண்டிக் கொண்டார் என்பதை உலகத்தினுடைய வரலாற்று புத்தகங்களும் பதிவுகளும் சொல்லுகிறதா இருக்கிறது. அன்னை தெரசா சொல்லுகிறார், உங்களால் இத்தனை மகத்துவமான காரியங்கள் உங்களால் எப்படி செய்ய முடிகிறது என்று சொல்லி இடத்தில் கேட்கின்ற போது அவர் சொன்னார், இறையவர் கையில் நான் ஒரு சிறிய பென்சில், நான் கடவுளுடைய கரத்தில் ஒரு சின்ன பென்சில், என்னை அவர் பயன்படுத்துகிறார். 70 பென்சில் அல்ல, என்னை அவர் தன்னுடைய கரத்திலே வைத்து எழுதுகிறார் என்று சொல்லி அன்னை தெரசா சொன்னார்கள். அருள் பொழிவு என்பது அபிஷேகம், திருப்பொழிவு, குருத்துவம், திருநிலைப்படுத்துதல், புனிதப்படுத்துதல் என்கின்ற பல பதங்களில் வரலாற்றிலும் திருமறையிலும் இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ராயேல் ஜனங்கள் வழி தவறி முறை தவறி செல்லுகின்ற போது அவளை மாற்றுருவாக்கம் செய்வதற்காக ஆசாரியர்களை, நியாயாதிபதிகளை, அரசர்களை, இறை வாக்காளர்களை கடவுள் வரலாற்றிலே அருள் பொழிவு செய்து அபிஷேகம் செய்து வைத்திருந்தார். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, மோசே
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ஜனமும் பரிசுத்த ஜாதியும் இருக்கிறீர்கள் என்று மக்களிடத்திலே நீ சொல். நீங்கள் எனக்கு ஆசாரிய ஜனமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி மக்களிடத்தில் நீ சொல். மக்களிடத்தில் ஒரு புதிய நிலைப்பாட்டை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஆசாரியர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுருவடிகளார் சொல்லுகிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கின்ற போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வளைவத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய ஜனம், பரிசுத்த கூட்டம், ராஜரீகமான சந்ததி என்று சொல்கிற காரியத்தை சொல்லுகிறார். அன்புக்குரியவரே, சீர்திருத்த திருச்சபையை உருவாக்கிய மார்ட்டின் லூதர் சொல்லுகிறார், இறை மக்கள் அனைவருமே ஆசாரியர்கள் என்பதை. இந்த காலை வேளையில் நான் படித்த பகுதி சார்ந்து நான் 3 உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அருள் பொழிவு திருப்பணி புகழுக்கானது அல்ல, பணிவுக்கானது. அருள் பொழிவு திருப்பணி என்பது புகழுக்கானது அல்ல, பணிவுக்கானது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அறிய முடியும். இன்றைய உலகம் புகழை தேடுகிறது, பெருமையை தேடுகிறது. எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், எனக்கு பெருமை கிடைக்க வேண்டும், என்னை 4 பேர் மெச்சி பேச வேண்டும் என்று சொல்கிற நிலைப்பாட்டை மனித உள்ளங்கள் எல்லாம் வகுத்துக் கொண்டு இருக்கிறது. எரேமியா கிறிஸ்துவுக்கு முன் 627 யூதாவினுடைய அரசன் யோசியாவினுடைய 13ஆம் ஆண்டிலே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். எரேமியா 1:2 படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். யூதா நாடு வரலாற்றை படிக்கின்ற போது ஒரு சிக்கலான பின்னணியத்தில் இருந்தது. கடினமான சூழ்நிலைகள் அந்த நாட்டுக்குள்ளாக இருந்தது. வடக்கு இஸ்ரவேல் அசீரியர்களால் அழிக்கப்பட்டிருந்தது. தெற்கு யூதாவினுடைய மக்கள் ஆன்மீக சூழ்நிலைகளிலே அவர்கள் வலுவிழந்திருந்தார்கள். விக்கிரகங்களுக்கு பின்பதாகவும் கடந்து சென்றார்கள். சமூக அநீதிகள் அவர்களுக்குள்ளாக அதிகம் காணப்பட ஆரம்பித்தது. அக்காலத்தில் தான் எரேமியாவை கடவுள் அழைக்கிறார். எரேமியா எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எரேமியா என்பவர் ஒரு சாமானியமான ஒரு மனிதன். அவன் திருமறை சொல்லுகிறதும் வரலாற்றினுடைய புத்தகங்களும் சொல்லுகிற செய்தியும் அவருக்கு சுமார் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனாய், சிறுவனாய் அவர் இருந்தார். ஆனதோத் என்கின்ற ஒரு குக்கிராமத்திலே பிறந்த ஒரு மனிதன். பொதுவாக அன்றைய காலங்களிலே தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் செய்யப்படுகிறவர்கள் வயதிலே முதுமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அனுபவத்தின் அடிப்படையிலே முதுமையோடு கூட இருந்தார்கள். ஆனா இப்போ எரேமியாவை கடவுள் அழைக்கிறார். எரேமியா 1:5 ஒருவர் படியுங்கள். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்னே அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உன்னை தாயினுடைய கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை திருநிலைப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை கடவுள் பேச ஆரம்பிக்கிறார். நண்பர்களே, சமுதாயத்தினுடைய உயர்குடி மக்களோடு கூட தானே கடவுள் பேச வேண்டும். அங்கு ஆட்சியாளர்கள் இருந்திருக்க கூடுமே, அரசியல் யூகங்களை சொல்லிக் கொடுக்கிற மக்கள் இருந்திருக்க கூடுமே, பலவிதமான சமுதாயத்தினுடைய உயர்குடியை சார்ந்திருக்கிற மக்கள் இருந்திருக்க கூடுமே. ஏன் ஒரு சிறு மனிதனோடு கூட கடவுள் பேசுகிறார். நான் உன்னை தாயினுடைய கருவறையில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கேன் என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறார். எரேமியா 1:6 சொல்லுகிறது, அப்பொழுதும் நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் சின்ன பையன். அன்பர்களே, பணிவை பாருங்கள். கடவுள் என்ன திருநிலைப்படுத்தி விட்டார் என்று சொல்கிற புகழ் உச்சியை அவர் அடையாமல் பணிவோடு கூட சொல்லுகிறார், நான் சின்ன பையன் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, நான் குழந்தை, நான் ஒரு இளைஞனை போன அனுபவத்தோடு கூட இருக்கிறேன். இந்த நாட்டினுடைய நிலைமையிலே இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரு தீர்க்கதரிசியாய் என்னை திருநிலைப்படுத்துவதற்கு அழைச்சிருக்கிறீர அப்படின்னு கூட காரியத்தை கடவுள்
இந்த மனிதனோடு கூட சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற இடமெல்லாம் நான் எதை சொல்றனோ அதை சொல்லு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்பட வேண்டாம் என்கிற காரியத்தை சொன்னார். இன்று புகழுக்காக நாம் இருக்கிறோமா அல்லது பணிவுக்கானதாய் நாம் கடவுளுடைய பணிவிடைகளை நாம் செய்கிறோமா என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். போன் காஃபர் சொல்லுகிறார், கிறிஸ்து நம்மை அழைத்த போது புகழுக்காக அழைக்கவில்லை, பணிவோடு கூட இருப்பதற்காக நம்மை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்மை புகழுக்காக அழைக்கவில்லை, பணிவோடு கூட இழுப்பதற்காக அழைக்கிறார். இன்று புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, அடையாளங்களை தேடுகின்ற உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இறையவரை இதயத்தில் பார்க்க வேண்டும். பட்டத்தை அல்ல பணிவை கடவுள் பார்க்கிறார், புகழை அல்ல கடவுள் கீழ்ப்படிதலை கடவுள் பார்க்கிறார். எனவே தான் இந்த மனிதனை சொன்னார், உன்னை வச்சு நான் இந்த தேசத்துல கட்டவும் அவிழ்க்கவும் பல காரியங்களை செய்வேன் என்று சொல்ற காரியத்தை சொன்னார். இரண்டாவது காரியம், அருள் பொழிவு திருப்பணி அதிகாரம் அல்ல, முன்மாதிரியான வாழ்வு. அருள் பொழிவு திருப்பணி அதிகாரம் அல்ல, முன்மாதிரியான வாழ்வு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை படிப்போம் என்று சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவம் சொல்லக்கூடியது ஒரு ரிலீஜியன் சொல்லி. கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம், ஒரு வாழ்வியல் தத்துவம். அது ஒரு வாழ்வியல். 1 பேதுரு நிருபகத்தை யாருக்காக இந்த பேதுருவடிகளால் எழுதுகிறார் என்று சொன்னால் மூப்பர்களுக்கு எழுதுகிறார். திருமறையை படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும், மூப்பர்களுக்கு எழுதுகிறார். எப்படிப்பட்ட பணியத்தில் பின்னணியத்திலிருந்து எழுதுகிறார் என்று சொன்னால், அக்காலத்தில் ரோம பேரரசனுடைய துன்புறுத்தல்கள் இருந்தது. ரோம பேரரசனுடைய துன்புறுத்தல்கள் இருந்தது. ரோம எம்பையர் அவங்க மேல இருந்துட்டு மற்றவங்களை அதிகாரத்திலிருந்து மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற நிலைமையோடு கூட இருந்தாங்க. இவைகள் எல்லாவற்றையும் வெளியிலே இந்த மூப்பர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு வந்து சர்ச்சுக்குள்ள அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. நாங்க வெளியில பார்க்கக்கூடிய காரியத்தை சர்ச்சில் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய காரியத்தை மனசுக்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறார்கள். நண்பர்களே, ரோம பேரரசு மக்களிடத்தில் பயத்தை வைத்திருந்தது, வாழ்வாதாரத்தினுடைய பிரச்சனைகளை வைத்து விட்டவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தது, அடிமைத்தனத்தோடு கூட வைத்திருந்தது. எனவே தான் பேதுரு அடிகளார் சொல்கிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அபலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை இருமாப்பாயும் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாயிருங்கள். அன்புக்குரியோரே, ரோம பேரரசனுடைய படிநிலை பாடுகளை மாற்றிவிட்டு இங்கு திருச்சபைக்குள்ளாக ஆயர் மூப்பர்கள் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு மாதிரியான வாழ்க்கை வேணும். சாம்பிள், என்சாம்பிள், எக்ஸாம்பிளான வாழ்க்கை வேண்டும். திருச்சபையில் இருக்கின்ற மூப்பர்கள் மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். மந்தைக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக தீவிரித்து நிற்கின்ற சூழலுக்குள்ளாய் திருச்சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று சொல்ற சூழலுக்குள்ளாய் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அதல்ல, மந்தைக்கு முன்மாதிரியான ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை திருமறை மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்றைய உலகத்திலே திருச்சபைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனை காரியங்களை செய்கிறார்கள், எத்தனை யூகங்கள் செய்கிறார்கள், எத்தனை வழிமுறைகளை செய்கிறார்கள். எல்லாவற்றையும் பராவரனாகிய கடவுள் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியோரே, இது மாதிரியான அனுபவத்திற்கான வாழ்வு. நம்மை பார்க்கின்ற ஜனங்கள் ஒரு காலத்துல எல்லாம் கிறிஸ்தவங்கள் சொன்னா கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்துவை போல இருப்பார் என்று சொன்னார்கள். நீ கிறிஸ்தவங்கன்னு சொன்னா பக்கத்துல போறது கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இருந்த காலம் எல்லாம் மாறி அவங்கன்னா கண்டிப்பா இதை செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திற்குள்ளாய் நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அன்புக்குரியோரே, மந்தையை பாதுகாக்க வேண்டும், மந்தையை வழிநடத்த வேண்டும், பராமரிக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும். அதுதான் மாதிரியான அனுபவம். ஜான் கால்வின் சொல்லுகிறார், ஒரு மேய்ப்பனுடைய முதல் பிரசங்கம் அவருடைய முன்மாதிரியான வாழ்வு என்று சொல்கிற செய்தியை சொல்லுகிறார்.
ஒரு மேய்ப்பனுடைய, ஒரு மூப்பனுடைய முதல் பிரசங்கம் முன்மாதிரியான ஜீவியம். அதுதான் முக்கியமான சொல்லக்கூடிய ஜான் கால்வின் சொல்கிறார், புனித அகஸ்டின் சொல்கிறார், உங்களுக்காக நான் ஆயராக இருக்கிறேன், ஆனால் உடன் சேர்ந்து ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்வதை புனித அகஸ்டின் சொன்னார். மூன்றாவது காரியம், அருள் பொழிவு திருப்பணி பதவிக்கானது அல்ல, பணிவிடைக்கானது. அருள் பொழிவு திருப்பணி பதவிக்கானது அல்ல, பணிவிடைக்கானது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 முடிவுள்ள வசனங்களை படிப்போம் என்று சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். உலகத்தினுடைய எல்லா துறைகளையும் எடுத்து பாருங்கள், பகுப்பாய்வு செய்யுங்கள், எப்படியாவது பதவிக்கு வந்துடணும், அதுதான். திருச்சபையும் எடுத்து பாருங்கள், அங்கேயும் பாருங்க, அதுதான் இருக்கு. எப்படியாவது வந்துடணும், இந்த வருஷமாவது வந்துடணும். அன்புக்குரியோரே, பணிவிடைக்கானது. பைபிள் அதை மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. கில்லிங் ஃபார் லிவிங், எவனை கொண்டாவது நான் வர வேண்டும். அது ஒரு தியரி இருக்குது, படிச்சவங்களுக்கு தெரியும். கில்லிங் ஃபார் லிவிங், எவரை கொண்டாவது நான் வர வேண்டும். அதெல்லாம் அந்த தியரி எதுக்கு அப்ளை பண்ணலன்னு சொன்னா, விலங்குகளுக்கு. இன்னைக்கு பாருங்க, விலங்கு அந்தந்த இனத்தை சார்ந்திருக்கிற இனத்தை அது அழிக்காது. ஆனா மனுஷன் பாருங்க, மனுஷன் வேறுபட்ட சூழ்நிலையோடு கூட இருப்பார். மத்திய 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது முறையாய் தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சீடர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன தெரியுமா? நான் பாடுபட போறேன், என்னை பிடிச்சு அடிப்பாங்க, சிலுவையில் அடிப்பார்கள், என்னை அடக்கம் செய்வார்கள், நான் உயிர்த்தெழுவேன்னு சொல்லக்கூடியதை அவர் ரொம்ப உருக்கமா சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க அந்த பேக்ரவுண்ட் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பொழுது செபதேயுனுடைய தாய், ஆண்டவரே உம்மிடத்துல எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது, உம்மிடத்துல எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கிறது, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அப்ப என்னம்மா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய ராஜ்யத்துல என் மகனுக்கு ரைட்ல ஒரு ஆளை, லெப்ட்ல ஒரு ஆளை வச்சிருக்கணும். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து இடத்துல போய் இயேசு கிறிஸ்துனுடைய சீடனா இருக்கிற 12 பேர் இருக்கிறாங்க. ஒரு அம்மா போய் சொல்றாங்க, 2 பிள்ளைகளுமே சீடர்கள் தான். இப்ப சொல்றாங்க அம்மாட்ட போய், இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஒரு வேண்டுகோள், ரிக்வெஸ்ட் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ரைட் சைட்ல ஒரு ஆளை வச்சிடுங்க, லெப்ட் சைட்ல ஒரு ஆளை வச்சிடுங்க. இயேசு கிறிஸ்துவே நான் பாடுபட போறோமா, நான் கஷ்டப்பட போறேன், என்னை அடிப்பாங்க, என்னை துன்புறுத்துவார்கள், இகழ்ந்து பேசுவார்கள், என்னை காரி உமிழ்ந்து துப்புவாங்க, பின்னந்தலையில தட்டிட்டு யார் ஒன்று தட்டுந்து பாருன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலாம் இருக்கு, நான் சந்திக்க போறேன்னு சொல்லி உருக்கத்தோடு கூட இருக்கிற போது சொல்றார். நான் அன்புக்குரியோரே, பைபிள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. மத்திய 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு படியுங்கள். மத்திய 20:24. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சவுல் பேரும் எரிச்சலானார்கள். நீங்க 2 பேரும் தான் ரைட் லெஃப்ட் இருந்து, நாங்க எங்க போறதுக்கு? போட்டி, பதவி, 12 பேருக்கு பதவி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை வேதனைப்படுத்துவார்கள், தெரு தெருவாக எருசலேம் வீதி வழியாக இழுத்து செல்லுவார்கள், காரி உமிழ்ந்து துப்புவார்கள், இரவு முழுவதும் என்னை நிந்தனையோடு விசாரிப்பார்கள், நியாயமற்றவர்கள் நீதியற்றவர்கள் எல்லாம் விசாரிப்பாங்க. ரைட் லெப்ட்னு சொன்னா மற்ற 10 பேருக்கும் அது எரிச்சலா இருந்தது. அன்புக்குரியோரே, திருச்சபையும் இன்னும் சீர் பொருந்தவில்லை, இன்னும் அந்த நிலையிலிருந்து மாறவில்லை, இன்னும் மாற்றங்கள் உருவாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களே அப்படி இருக்காங்கன்னா, நம்மெல்லாம் ஏமாத்திரமாய் இன்றும் இனியும் இருக்க போறோம்னு சொல்லி தெரியலையே. நண்பர்களே, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்து விட்டு சொன்னார். மத்திய 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, உங்களுக்குள் அப்படி இருக்கல் ஆகாது. நீங்களே அப்படி பண்ணக்கூடாது, உங்களுக்குள் அப்படி இருக்கலாவது. உங்களில் பெரியவனாய் இருக்க நிறைய பேருக்கு விரும்புறீங்க. இயேசு நேரடியா பேசுறாரு. உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன், முதன்மையாய் இருக்க கடவன், உடவன் ஊழியக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றார். அந்த அம்மாவுக்கே மறுபடியும் டீச் சொல்றார். அம்மா, நீங்க இப்படி வந்து கேட்கறீங்கன்னு சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்து யதார்த்தமாய் பேசுகிறார். நண்பர்களே, இயேசு பெருமான் கடவுளோடு கூட உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். அவரு இந்த உலகம் பாவத்தின் மத்தியில் மக்கள் சென்று கொண்டிருக்கிற போது அவர் வந்ததுடைய நோக்கம் என்னவென்றால், மத்திய 20:28 சொல்கிறது, அப்படியே
மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அவருக்கிட்டால ஒரு கோடி பேரை சுத்தி அப்படி கூட்டிட்டு அப்படியே போயிருக்கலாம், ஒரு தாதா மாறி அப்படி கூட்டிட்டே போயிருக்கலாம். ஆனா அவர் சொல்லுகின்ற செய்தி, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவும் தான் வந்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னார். இயேசு பெருமான் இறுதி ராபோஜன விருந்துல என்ன செய்தாரு? ஒரு சீலைய அறையில கட்டிட்டு, இந்த பதவிக்காக போட்டி மனப்பான்மையோடு கூட இருக்கக்கூடியவங்க காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்குது, மறுதளிக்கக்கூடிய ஆள் இருக்குது, துன்பங்கள் வந்தால் ஓடி செல்லக்கூடிய ஆள்கள் எல்லாம் இருக்குது. எல்லாருடைய கால்களையும் கழுவினார், பணிவிடை செய்கிறவராய் தன்னை மாற்றினார். இந்த ஆலயத்திற்குள் இருக்கின்ற நாம் அனைவரும் அருள்பணியாளர்களே. நமக்குள் புகழுக்காக நாம் எதையாவது செய்கிறோமா அல்லது பணிவுக்காக செய்கிறோமா என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகாரத்தோடு இருக்கிறோமா அல்லது முன்மாதிரியான அனுபவத்தோடு கூட இருக்கிறோமா? பதவிக்கானதாக இருக்கிறோமா அல்லது பணிவிடைக்கானதாய் செயல்களை செய்கிறோமா என்பதை சிந்திப்போம். வேதம் சொல்லுகிறது, ஜான் ஸ்டார்ட் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அருள்பணி மாதிரியினுடைய சேவையை செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவை ஏற்றார். நாமும் கூட அவரை பின்பற்றுகின்ற மக்களாய், அவரிடத்தில் இருக்கின்ற நல்ல குணநலங்களை பின்பற்றுகிற மக்களாய் இருப்போம். கடவுள் தாமே இந்த மறைவார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.